நம்ம இந்து மதத்துல பல கோடி ரகசியங்கள் இருக்கு. நாம் தினமும் வழிபடுற கடவுள்களை பற்றி பல அதிர்ச்சியான அறிவியல் சம்பந்தமான மறைக்கப்பட்ட ஃபேக்ட்ஸ் இருக்கு. இப்ப வரப்போகும் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஆஹா இது தெரியாம போச்சேன்னு சொல்ல வைக்கும். ஃபேக்ட் நம்பர் 1. கடவுள்கள் ஏன் நீல நிறத்துல இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர் எல்லாருமே நீலம்தான். ஆனா இது அவங்களோட ஒரிஜினல் நிறமே இல்லை. நீலம்னா முடிவில்லா காஸ்மிக் எனர்ஜியின் சின்னம். பண்டைய இந்தியர்கள் பிரபஞ்ச ஆற்றலை நீலம்னு சிம்பலைஸ் பண்ணாங்க. அதனால தான் இவர்கள் நீல நிறத்துல காட்சிப்படுத்தப்படுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 2. சிவன் உடம்பு முழுக்க ஏன் விபூதி இருக்கிறது? விபூதினா சாதாரண சாம்பல் இல்லை. எரிந்த பாம்பு, எரிந்த அக்னி, எரிந்த அகங்காரம்னு அழகான அர்த்தம் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே அழியும், ஆனா ஆன்மா மட்டும் எப்பொழுதுமே அழியாது. அதை தான் சிவன் நமது விபூதி மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஃபேக்ட் நம்பர் 3. விநாயகரின் மோதகம் தெரியுமா? அதாவது கொழுக்கட்டை. அது வெறும் ஸ்வீட் இல்ல, அது ஒரு சின்னம். விஞ்ஞான ரீதியா உள்ளே இருக்கும் அறிவை பாதுகாத்து சரியான நேரத்துல வெளியிடுன்னு சொல்ற மெசேஜ். அதனாலதான் விநாயகரின் கையில் மோதகம். பிரெயின் பவரின் அல்டிமேட் சிம்பிள். ஃபேக்ட் நம்பர் 4. அனுமனை பார்த்தாலே அவரோட பாடி பவர் தான் ஞாபகத்துல வரும். ஆனா உண்மையிலேயே அவர் ஒரு ஜீனியஸ். இதிகாசத்துல சொல்றாங்க அனுமனுக்கு உடல் பலத்தை விட 10 மடங்கு அதிகமா பிரெயின் பவர் இருந்துச்சுன்னு. அவர் நினைச்சதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் அவரை பிரம்மச்சாரின்னு சொல்லப்படுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 5. நரசிம்மர் ஏன் எந்த ஆயுதத்துக்கும் அடங்க மாட்டார்னு தெரியுமா? அவரின் அவதாரம் ரொம்பவுமே தனித்துவமானது. இவர் மனிதன் அல்ல, மிருகமும் அல்ல. ஆனா ரெண்டின் சக்தியும் ஒரே உடம்புல இருக்கு. அவர் வர்ற நேரம் பகலும் இல்லை, இரவும் இல்லை. அதனால் காலத்தோடு கிளாஷ் ஆக மாட்டார். அவர் இருந்த இடம் உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை. அதனால் திசைகளும் அவரை பைண்ட் பண்ண முடியாது. மேலும் அவரை கொல்ல எந்த ஆயுதமும் வேலை செய்யாது. அவர் ஆயுதத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி. நரசிம்மர் அவதாரம் என்றாலே பிரபஞ்சமே ஃபாலோ பண்ணும் விதிகளை அவர் ஃபாலோ பண்ணவே மாட்டார். அதனால தான் யாராலும் எந்த ஆயுதத்தாலும் எந்த சட்டத்தாலும் கூட நரசிம்மரை கட்டுப்படுத்த முடியாது. ஃபேக்ட் நம்பர் 6. துர்க்கைக்கு 108 பெயர்கள் உண்டு. அதாவது துர்க்கையை கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் வடிவம்னு சொல்லுவாங்க. ஆனா 108 பெயர்களுக்கு பின்னால் ஒரு வெகுஜன ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு பெயரும் மனித உடல், மனம், உயிர், ஆற்றலின் தனி ஃப்ரீக்வன்சி. அதாவது இது சாதாரண பெயர் இல்ல, பயோ எனர்ஜி ஆக்டிவேட் செய்யும் ஆன்ஷியன்ட் கோட் வேர்ட்ஸ். 108 என்றால் நம் உடலில் உள்ள 108 மர்ம பாயிண்ட்ஸ் மற்றும் 108 நரம்பு இணைப்பு பாதைகள் மற்றும் எர்த்துக்கும் சன்னுக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேஷியோ கூட 108. ஆகவே 108 பெயர்களை ஜபிக்கிறது தான் மன அலைகளை ரீசெட் பண்ணும் சயின்டிபிக் வைப்ரேஷன் தெரபி. ஃபேக்ட் நம்பர் 7. முருகன் கையில் ஏன் வேல் இருக்கிறது? வேல் என்றால் ஹியூமன் பவர் ஸ்விட்ச் என்று சொல்லலாம். வேல் என்பது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, அது உடலின் குண்டலி எனர்ஜி உயர்ந்து எழும் பாதையை சிம்பலைஸ் பண்ணுற காஸ்மிக் ஆண்டனா. அதனால்தான் வெற்றிவேல் என்று சொன்னாலே உடல் வைப்ரேட் ஆகுது. அது ஒரு மந்த்ரா ஆக்டிவேஷன், மைண்ட் பூஸ்ட் பண்ணுற ரியல் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. ஃபேக்ட் நம்பர் 8. ஆதிசேஷன் ஒரு பாம்பு மாதிரி தோன்றினாலும் அது உண்மையில் பிரபஞ்சத்தின் முடிவில்லா சுழற்சி வடிவம், அதாவது இன்ஃபினிட்டி. அதாவது நேரம் நின்று போகாது. படைப்பு, பாதுகாப்பு, அழிவு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். விஷ்ணு அதில் மேல் சாய்ந்து இருப்பது பிரபஞ்சம் கட்டுக்குள் இருக்கு என்ற காஸ்மிக் சிக்னல். ஃபேக்ட் நம்பர் 9. 108 ஒரு மத எண் இல்லை, அது பிரபஞ்ச கணிதம். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேஷியோ 108, நிலாவுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேஷியோ 108. இந்த 2 காஸ்மிக் ரேஷியோஸை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் கணக்கிட்டது தான் அதிசயம். அதனால தான் மந்திரம், யோகம், ஜபம், நமஸ்காரம் எல்லாமே 108ஆல் முடிகிறது. ஃபேக்ட் நம்பர் 10. கங்கை என்றால் அறிவின் ஓட்டம் என்பது பொருள். அந்த அறிவு சிவனிடம் சேருது என்று காண்பிக்கவே அவர் தலையில் இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 11. ஃப்ளூட் சத்தம் மனசை அமைதிப்படுத்தும். அதனால தான் கிருஷ்ணர் ஃப்ளூட்டுடனே காட்டப்படுகிறார். ஃபேக்ட் நம்பர் 12. தாமரை என்றால் தூய மனம் என்று பொருள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனம் சுத்தமாக இருந்தால்தான் செல்வம் வரும் என்பதை காமிக்கவே லக்ஷ்மி தாமரையில் நிற்கிறார். ஃபேக்ட் நம்பர் 13. பிரம்மாவின் 4 தலை 4 திசைகளில் இருந்து வரும் அறிவு என்பது பொருள். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 வேதங்களையும் குறிக்கிற சிம்பிள். ஃபேக்ட் நம்பர் 14. வீணை என்றால் அறிவும் மனமும் சரியாக இருக்கிற சின்னம். அதாவது சரஸ்வதி வீணையை பிடித்து இருப்பதற்கு காரணம் உன் மனசையும் அறிவையும் நல்லா அமைத்துக்க வேண்டும் என்பதற்காக. ஃபேக்ட் நம்பர் 15. கோவில் மணி சத்தம் உடலை காம் பண்ணும் ஸ்பெஷல் சவுண்ட். அதை கேட்டவுடன் நம் உடலில் உள்ள 7 சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும்.
ஃபேக்ட் நம்பர் 16. தேங்காய் ஓடு நம்ம ஈகோவை காட்டும். அதை உடைச்சு வைப்பது அகம்பாவம் குறைந்து உள்ளிருக்கும் தூய்மை வெளிவரும் என்பது பொருள். ஃபேக்ட் நம்பர் 17. கோபுரம் உயரமாக இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வரும். ஃபேக்ட் நம்பர் 18. அக்னி என்றால் சக்தி. சக்தி இல்லாம வாழ்க்கையே இல்லை. அதனால தான் வேதங்களில் முதல் இடம் அக்னிக்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபேக்ட் நம்பர் 19. மூன்றாம் கண் என்றால் உள்ளத்தை பார்க்கும் கண் என்று பொருள். அதனால் உண்மையை கண் மூடினாலும் புரிஞ்சுக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 20. மனசு திடமாக இருந்தால்தான் குறி சரியாக இருக்கும். ராமர் அதற்கு பரிபூர்ண உதாரணம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே சிம்பிளா தோன்றினாலும் இதுல இருக்கும் அறிவு மிகப்பெரியது. இந்த ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பவர்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் விரைவில் வரும்.